ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கும் ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம், டொமேட்டோ ரைஸ். ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஸோ அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் பல்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம், ஏன்னா 3 kgக்கு வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் ஆல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, இலாச்சி, சோம்பு, பே லீஃப் எல்லாமே வந்து ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து ஒரு 10 ஆனியன்ஸ் தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 5 to 6 க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட சொன்னாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்தி அண்ட் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் அந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும்னு சொல்லிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தினா இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி புலாவ், டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரி வந்து பண்ணோன்னா கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் எப்படின்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, நார்மல் பிங்கிஷ் கலராக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதோட ஃபுல் அரோமா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆயிலில் கொஞ்சம் அந்த காரம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா கலர் வந்து நல்லா தரும். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட எல்லாம் அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும். கொஞ்சம் தீயுது பிகாஸ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கே வந்து வேர்க்கடலையை வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பட்டாணியும் ஆட் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் எங்களோட பிளான் வந்து வேறு இருந்துச்சு. ஸோ சடன் பிளான் தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிவிட்டு, ஸோ அதனால தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு டொமேட்டோ, ஐ மீன் 7 டொமேட்டோஸை வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இன்னொரு பாதியை வந்து நான் கட் பண்ணி தின் ஸ்லைசஸாக அதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து போடலாம். ஸோ போட்டு இதோட ரா ஸ்மெல் அண்ட் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன போடணுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும், நல்லா அந்த டொமேட்டோ எல்லாமே வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் சால்ட் போட்டு ஸோ நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மசாலா அது எல்லாமே வந்து நல்லா இதாகணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த ஃபுல் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்து நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த டொமேட்டோ வந்து வேகிற டைமில் வந்து நான் வந்து ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கோகனட் அண்ட் கொஞ்சம் பட்டை, கிராம்பு அண்ட் இலாச்சி, ஒரு 5 to 6 முந்திரி அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி நான் அதோட பேஸ்ட்டு தான் இது. ஸோ அந்த கேப்பில் வந்து அரைச்சிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து இதோட கம்ப்ளீட் ரா ஸ்மெல் வந்து போகணும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன போடணுன்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வேகணும். கம்ப்ளீட்டாக அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன போடணுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நல்லா அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நான் இந்த டைமில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பவுடர் நான் வந்து போட போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் எதுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே வந்து 2.5 கிலோ அளவுக்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து டபுளாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் அது டபுளாக வந்து நீங்கள் வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்து நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ புல்லெட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு இந்த டைமில் வந்து எல்லாமே லைக் மசாலாஸ் அண்ட் சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்து ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். லைக் சால்ட் ஆர் ஸ்பைசஸ் எனிதிங் அந்த மாதிரி.
ஸோ இங்கே நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணலாம். ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுதான் சால்ட் ஆர் காரம் எல்லாம் கம்மி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இப்போ வந்து ரைஸ் அண்ட் தண்ணி வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து தம் போடலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இங்கே வந்து அந்த தம் போட அந்த ஸ்டெப்பை வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஃபைனலி எங்கள் அம்மா வந்து அதை க்ளோஸ் பண்ணி தம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் இஸ் ரெடி. ஸோ ஒரு செம்மையான ஒரு ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.